2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக புதிய திராவிட கழக கட்சி தலைவர் எஸ் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தலைமையில் 234 தொகுதிகளிலும் அறிவிக்கப்பட உள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெற புதிய திராவிட கழக கட்சி நிர்வாகிகள் பாடுபடுவோம் என்றார். மேலும் KS ராஜ்கவுண்டர் என்ற தனது பெயரை எஸ் ராஜ்குமார் என்று மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டில் நல்லாட்சி வழங்கி கொண்டுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வரோட கரத்தை வலுப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், அதாவது என்னோட பேன் கார்டிலிருந்து, ஆதார் கார்டிலிருந்து, ஓட்டர் ஐடியிலிருந்து எல்லாமே என்னோட பேர் எஸ் ராஜ்குமார் என்று தான் இருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எஸ் ராஜ்குமார் பேரில் தான் நான் போட்டியிடுங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க புதிய திராவிட கழகம் கட்சி உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் ராஜ்குமார் கூறினார்.